ஏங்க சொல்லு தாமரை. எதுக்கு திரும்பி நீங்க ஃபாரின் வந்தீங்க? உங்கள தான் நான் ஊருக்கு வர சொல்லிட்டேன்ல. எங்கேருந்து வர சொன்னேன்? சிங்கப்பூர்லேருந்து வர சொன்னேன். ஆமா. அதாவது எப்படின்னா கல்யாணம் ஆனதும் அங்கெல்லாம் வந்து $6000 இருந்தால் தான் சிங்கப்பூரில் வந்து ஃபேமிலி கூப்பிட்டு வர முடியும். அப்போ வந்து நான் $6000 சம்பளம் வாங்கலை. அதனால் எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, உங்களால் ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியலன்னா ஊருக்கு வந்துருங்கன்ட்டாங்க. ஆனால் எங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் சொன்னாங்க. ஒய்ஃபோட அம்மாவிலேருந்து அப்பாவிலேருந்து எல்லாருமே நீங்கள் சிங்கப்பூர்லேயே இருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஒய்ஃப் சொன்னதுனால நானும் சரி ஓகே, எங்கே இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கணும். அது நல்லா இருந்தது அந்த வார்த்தை சொன்னது. எங்கே இருந்தாலும் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும், எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுவே போதுமானதுன்னு சரின்ட்டு அப்புறம் ஊருக்கு மாதிரின்னு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாரோட மனசுல இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னன்னா அப்படியே வெளிநாட்டில் இருக்கிற எல்லா சொந்தக்காரையும் நம்ம வந்து மறந்துடுறாங்க, எல்லாரும் கூட ஒன்றா இருக்குன்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது காசு தாண்டா முக்கியம், சொந்தக்காரர் முக்கியம் இல்லடான்ட்டு. திரும்ப அப்புறம் எடு பொட்டியை கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் வேலையை தேடிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கத்தார் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த கத்தார் போகிறதுக்கு எனக்கு எப்படி திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சேன்னா, ஒரு ரூம்ல என் கூட ஒருத்தர் தங்கி இருந்தாரு, சசிகாந்த்னு சொல்லி, ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஒரே அவர் தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க வேலை தேடின்னு இருக்கிறேங்க, யாருன்னா ஆள் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கன்னா, அவர் ஒரே ஒரு இதுதான் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன்ட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நம்பர் கொடுத்ததுமே சரி தம்பி அப்ப கத்தார்ல கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். எங்க நம்பர் தானங்க கொடுத்தா அதுக்குள்ள கார் வாங்கிறதுக்கு போயிட்டீங்களேங்கன்னு. அந்த ஒரு நம்பிக்கை தான். அந்த ஒரு நம்பரை வச்சுட்டு திரும்பவும் புஷ்பராஜ்னு சொல்லி எனக்கு லீடா இருந்தவர் கத்தாரில், அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி சார் ஏதாவது ஓப்பனிங் இருக்குமான்னு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கேட்டு இருந்தேன். 2020 2022 தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. திரும்ப அப்புறம் 2022 கரோனா டைமில் திரும்ப வந்து கத்தாருக்கு போனேன். கத்தாரில் போய் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து நான் துபாய்க்கு வந்தேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவர் கொடுத்த அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் என்னை இவ்வளோ தூரம் திரும்ப அந்த துபாய்க்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது. நாங்கள் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ போடுறப்ப எவ்வளோ பேர் ஊர்லேருந்து கேட்குறாங்க, துபாய்க்கு வரலாமா, துபாயில் எவ்வளோ காசு ஆகும், எவ்வளோ செலவாகும், பசங்களோட பீஸ் என்ன, துபாய் நல்ல கண்ட்ரியா, எப்படி சேஃபாக இருக்குமா, இதெல்லாம். ஏன்னா வரதுக்கு முன்னாடி எல்லோரும் டவுட் இருக்குந்தா. இது மாதிரி கேட்ட ஒருத்தருக்கு நான் திரும்ப அவருக்கு வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தேன், இது குடும்பத்துக்கு இவ்வளோ செலவாகும், வீட்டுக்கு இவ்வளோ செலவாகும், நல்ல கண்ட்ரி சேஃபாக இருக்குது வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நாங்கள் சொன்னதை வச்சுட்டு அது கேட்டு திரும்ப அவர் வந்து துபாய்க்கு வந்துட்டு என்னை மெட்ரோவில் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, நீங்கள் தான் எனக்கு சொல்லியிருந்தீங்க துபாய்க்கு வாங்கினு, உங்களுடைய இது கேட்டு தான் நான் துபாய்க்கே வந்தேன்னு. அதான் நம்ம சொல்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் எல்லாருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் யாருன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்குறாங்க, சின்ன ஹெல்ப் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு போய் கொடுக்கும்.